ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மில்லட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மில்லட் பீட்ரூட் ரைஸ், சிறுதானிய பீட்ரூட் சாதம். சிறுதானிய பீட்ரூட் சாதம் செய்ய ஏதாவது ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கோங்க. குதிரைவாலி, சாமை, வரகு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நான் இன்றைக்கி குதிரைவாலியை 1 கப் அளவுக்கு எடுத்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குதிரைவாலியை ஊற வச்சுருக்கோம். அதை அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் குதிரைவாலிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 பல் பூண்டை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட அளவு வந்து 125 ml கப்பில் 1 கப் வரும். அந்த அளவு இதில் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டை லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. நம்ம குக்கரில் வச்சுருந்த குதிரைவாலி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம மூடி போட்டு வச்சுருந்த பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். பீட்ரூட்டில் ஆற வச்ச சாதத்தை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சாதத்தில் பீட்ரூட் சாதம் செய்வோம், அதே மாதிரி தான். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக. அதேமாதிரி பீட்ரூட் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியா வீட்டு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.